ஹலோ மக்களே, நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். மக்களே, இப்போ இன்றைக்கி நம்ம முறையூருக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு தேவை இன்றைக்கி, அதுக்காண்டி வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ முறையூருங்கிறது நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஏரியாவில் உள்ள ஒரு ஊர் தான் இது. சின்ன கிராமம், அழகிய கிராமம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விவசாயம், தோப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயில், குளம், பள்ளிவாசல், சர்ச்சு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஒரு அழகிய கிராமம். இந்த கிராமத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கலாம்னு ஒரு ஆசை. ஸோ என்னோட நீங்களும் பார்க்கலாம் வாங்க முறையூருக்குள்ள. இப்போ வந்து திண்டுக்கல், காரைக்குடி திண்டுக்கல் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மருதிப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அப்படியே பேரில் தான் பார்த்தீங்கன்னா முறையூருங்கிற எங்களுக்கு கிராமம். கரெக்டாக 1 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு. ஸோ ரொம்ப அமைதியான கிராமம். இவ்வளோ மக்கள்லாம் ரொம்ப ஒரு சமத்துவமாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல கிராமம் இது, விவசாய பூமி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேருந்து ஊருக்குள்ளே வரையில் பார்த்தீங்கன்னா 2 சைடு பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தோப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தோப்பு தான் 2 சைடு நல்ல தோப்பு, பூஞ்சோளம் மாதிரி இருக்குது. ஊருக்குள்ளே போகையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இந்த ஊரை நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம முறையூருக்கு வர்ற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலம் இருக்குது. ஒரு சூப்பரான பாலம். இந்த பாலம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மழை பெஞ்சு கடுமையான வெள்ளம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போக முடியாமல் கிராமமே துண்டிச்சு இருந்தாப்புல இருந்துச்சு. அதாவது இந்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு போக முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதுப்பணியிலேருந்து பார்த்துட்டு இதை வந்து பாலம் கட்டணும் முடிவு பண்ணி அப்புறம் பாலம் கட்டினாங்க. ஆனால் ரொம்ப ராசியான பாலம், நல்ல பாலம். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலம் கட்டினதுலேருந்து மழையே வரல. அதே மாதிரி தண்ணியே ஆற்றுக்குள்ளேயே வரவே இல்லை. என்னமோ தெரியல, அது இயற்கையின் சதின்னு நினைக்கிறேன். பட் நல்ல பாலம், நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பாலம் பேர் வந்து பாலாறு. மக்கள் பாருங்கள், இதில் வந்து போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க. முக்கியமான இதில் வந்து மக்கள் ஏன் இதை பண்ணுறான்னு தெரியல. நம்ம முறையூருக்குள்ள வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா முறையூருக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொட்டல் இருக்குது. இது பேர் புறை பொட்டல்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா அந்த கோயில் விசேஷத்துக்குலாம் வந்து இந்த குதிரை இதெல்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு அடுக்கி அந்த சாமி கும்பிடுவாங்க. அதனால நம்ம இந்த பொட்டலுக்கு பேர் புறை பொட்டல்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கிடாக்கள் நிறையா இருக்குது. இது என்னன்னா சாமிக்கு நேர்ந்து விட்டு நிறையா கிடா இங்கே வாங்கி சின்னதுலேயே விட்டுருவாங்க. அது அப்படியே ஊரை சுற்றி வளம் வந்துக்கிட்டே இருக்கு. அது யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் இது பிடிக்கவும் மாட்டாங்க. அது வாட்டிக்கு கிடக்கிறது மேய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வாரம் போயிட்டே இருக்கு. யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த புறை பொட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூவரச மரம் நிற்கிது. அது கீழே ஒரு பெரிய பட்டியல் கல் ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது சாமி கல்லும்பாங்க. அது ஒரு எளிய கல் மாதிரி இருக்குது. அந்த மரத்தை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த கல்லில் யாரும் உட்கார மாட்டாங்க. சாமி கல்லுங்களால் யாரும் உட்கார மாட்டாங்க. அது ஒரு சிறப்பு அம்சம் அந்த புறை பொட்டலில். வாங்க தொழுத பார்ப்போம். ஒரே 2 இடத்துல இந்த தொழு இருக்கு. இங்கதான் மாடை வந்து குளிப்பாட்டி சாமி கும்பிட்டு இங்கதான் கட்டி வச்சிருப்பாங்க. இதுல இருந்து அவுத்து விடுவாங்க. ரொம்ப பார்க்கவே அந்த இடம் ரொம்ப ஒரு பதட்டமாகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதான் அந்த தொழு. அதாவது முறையூரில் இது மாதிரி கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட தொழு இருக்கு. இது ஒரு என்ட்ரன்ஸ்ல உள்ள தொழு. இந்த தொழு அந்த கல்ல தொடையிலே நம்மளுக்கு ஒரு வீரம் வருது. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிமா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. அந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன டவுட் எனக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்னு பேர் இருக்கு. இப்போ மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் அது பெரிய கோயில். அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஆமா, இந்த கோயிலுடைய காலம்னு சொன்னோம்னா 13ஆம் நூற்றாண்டு. ஆமா, மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்துல கட்டப்பட்ட கோவில் இது. ஆமா, அதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. ஆமா, அவனுடைய சமகாலத்துல வாழ்ந்தவன் பொன்னான் விசாலைன்னு சொல்லிட்டு இந்த காரைக்குடி பக்கத்துல வன்னியன் சூரக்குடி இருக்கு. அந்த வன்னியன் சூரக்குடியை சேர்ந்த ஒரு சிற்றரசர் ஒவ்வொரு வாரமும் மதுரையில போய்
தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அவனுடைய காலத்தில். ஒரு வயது முதிர்வோ அல்லது உடம்பு முடியாத ஒரு காலத்தில் தொடர்ந்து போக முடியல. அதனால அவன் என்ன பண்ணிருக்கான், என்னால் வர முடியல அப்படின்னு நொந்து வேண்டியிருக்கான். அதனால அவனுடைய பக்திக்கு இணங்கி ஆமா இங்க வந்து மற்ற கோவில்கள் இல்லாத ஒரு தலவிருஷம்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குன்னு தலவிருஷம் இருக்கு. இந்த கோவில்ல 2 தலவிருஷம். ஆமா, சாமிக்காக சொல்லிட்டு அந்த இருக்கு, அது அப்படியே அந்த தலவிருஷம். அது வந்து வில்வ மரம், அது வந்து சொக்கநாதருக்கானது. இது வந்து மருத மரம் அப்படிங்கிறது. ஆமா, இந்த மருத மரம் வந்து மீனாட்சிக்கானது. இந்த 2 மரமும் பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல விபூதி ரூபமா சொக்கநாதரும் எலுமிச்சம்பழ ரூபமா மீனாட்சியும் வந்து உங்களுக்கு காட்சி தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி அவன் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி இருந்திருக்கு. ஆமா, காட்சி அளிச்சிருக்காங்க. அந்த ஒரு அமைப்புல அவனால கட்டப்பட்ட கோவில் 13ஆம் நூற்றாண்டுல. அதனால மீனாட்சியும் சொக்கநாதரும் நேரடியாவே மதுரையில இருந்து இந்த திருத்தலத்துக்கு வந்து குடியேறினதா தான் நல்ல சந்தோஷம். வாங்க. ஒரே ஒரு சென்டரில் நிற்கிறேன். ஊருக்கு நடுவில் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ஊரணி இருக்குது. நல்லா பெரிய ஊரணி, நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது. மக்கள் வந்து இதில் குளிப்பாங்க. மற்றபடி குடி தனியாக யூஸ் பண்ணுறதில்ல, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தண்ணி அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. வணக்கண்ணே. வணக்கம். ஜாலியாக அப்படி மரத்துல ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. நீங்களாம் முறையூரா? என்ன குளத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வேப்ப மரத்தில் கீழே உட்காரையில அந்த காற்று அதில் பட்டு இதை அடையில அவ்வளோ குழுன்னு இருக்கு. ஆமாம் ஆமாம், நல்ல சந்தோஷம். அப்புறம் அண்ணன் நீங்கள் என்ன இருக்கீங்க? சாமி. அண்ணன் நீங்கள் உள்ளூர் தானே நீங்களே? சரி சரி சரி. இங்கே ஒரு தேவை இங்கே வச்சுருந்தாங்க, அதனால் இங்கே வந்திருக்கேன். சரி, அதோட பார்க்க ரொம்ப அழகான ஊராக இருந்துச்சு. பார்த்த கோயிலெலாம் பார்த்தா அவ்வளோ அழகாக கலை நயத்தோட சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், இப்போ தான் சாமிகிட்ட கேட்டேன், விவரம்லாம் சொன்னாங்க. அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இதுக்கு என்னங்கிறது அந்த விளக்கம் கேட்டேன், சொன்னாங்க. இங்கே உட்காந்துருக்க ரொம்ப மனசு ஒரு அமைதியாக இருக்குது. அண்ணே, இப்போ இந்த முறையூரில் வந்து என்ன தொழில்? இங்கே இந்த ஊர் மக்களுக்கு என்ன தொழில்? விவசாயமா வெளிநாடா?
தொழில் விவசாயம். பால் பண்ணை இருக்கு. அடுத்து பிரதானமா பால் பண்ணை நல்லா இயங்குது. பால் பண்ணை இங்க பால் மாடுகள் நிறைய இருக்குங்க. பாக்குறாங்க. அப்ப மஞ்சவரட்டுக்கும் பஞ்சம் கிடையாது. மஞ்சவரட்டு பிரியர்களும் நிறைய இருக்காங்க. மஞ்சவரட்டு மாடுகளும் நிறைய இருக்கு. ரைட், சந்தோஷம். அடுத்து மதுரை மாதிரியே இங்க ஒரு கோயில் நகரம்னு அது எப்படி சொல்றோமோ அது மாதிரி ஒவ்வொரு 12 மாதமும் திருவிழா நடக்கக்கூடிய ஒரு ஊரு. அப்படியா? வருஷம் ஃபுல்லா நடக்கும். வருஷம் எல்லா மாசமும் ஒவ்வொரு மாதமும் திருவிழா மீனாட்சி வாசல்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு மதுரையில எப்படி மீனாட்சிக்கு விசேஷமோ அது மாதிரி இங்கேயும் திருவிழாக்கள் வந்து தொடர்ச்சியா நடக்கும். கிராமப்புறத்துல வந்து இந்த பகுதியில இருக்கிறதுல சிவாலயங்கள்ல ஒரு சிறப்பான இதுவா கோயிலை வச்சுதான் முறையுரை. ஆமா, எல்லாரும் ஒற்றுமையா எல்லா மதமும் எல்லா மதத்தவரும் சமத்துவம் என்ற ஒரு ஆளுகளும் இங்க வந்து தாலி கல்யாணம் சமத்துவம் என்ற இடம். உண்மையில அது வந்து ஒரு விசேஷம் நடத்தினா கூட அந்த எல்லாருமே இருக்காது. எல்லாமே பாகுபாடு இல்லாத இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் மாடு 3 மாடு, பெரிய மாடு, நல்ல மாடு, சரி சிறப்பான மாடுகளா 3 மாடு, கோயில் மாடு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பொறைய போட்டுல வந்து நூத்துக்கணக்கான ஆடு நிக்குது. என்ன அது? கோயில். இந்த ஊருக்கு கோயில் கிடா முக்கியமான சாமி அது. சரி, பெரிய சாமி அதோட கிடாங்க நிறைய இங்கேயோ இருந்தெல்லாம் கொண்டு வந்து சரி நேர்த்தி கடனா நேர்ந்து விட்டு போவாங்க. சரி, இவ்வளவு கிடா இருக்கு. இது ஒரு காலகட்டத்துக்கு மேல எப்படி என்ன பண்ணுவீங்க இந்த கிடாய? அது கோயில் படப்புன்னு வைப்பாங்க. சரி, படப்பு வச்சா கொண்டு போய் அங்க கோயில்ல படப்பண்ணைக்கு அந்த ஒண்ணுதான் பண்ணுவீங்களா? இது பூரா அதோடைய ஆட்களை எப்படி அப்படியே இதாயிருமா? வயசாயிருச்சுன்னா வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கொண்டு போய் பக்கத்துல ஆறு இருக்கு. ஆறுல கொண்டு போய் சரி சரி. மக்களே, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதான் இளவட்டக்கல். அதாவது கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு பொட்டலில் இந்த மாதிரி ஒரு கல் வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் அப்படியே அழகா அப்படியே தூக்கி ஷோல்டர் வச்சு அப்படி போடுறது. இந்த மாதிரி போட்டால் அவர் வந்து கல்யாண மாப்பிள்ளைக்கு தகுதியான ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்களா. இப்போ நம்மளால தூக்க முடியாது. பார்ப்போம், இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வந்ததோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படிங்க மக்கள் வந்து இந்த வெயிலுக்கு ஆசுவாசப்படுத்துறதுக்கு நல்லா ஒரு வேப்ப மரம் சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய மரமாக இருக்குது கோயில் வாசலில். அதே மாதிரி இந்த குளத்துக்கு பக்கத்தில் நல்ல பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க உட்கார மாதிரி. பெஞ்சு கிடையாது, ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்ன இது போஸ்டா ரெடி பண்ணுறது நல்லா இருக்கு. ரொம்ப எழுச்சி போகிற மனசு வரல. அண்ணன் இளங்கோ முறையிறவங்க, அவங்கள்ட்ட இந்த ஸ்கூலை பற்றி ஒரு விவரம் கேட்பான். ஆனால் இந்த இங்கே எத்தனை மணிக்கு இந்த ஸ்கூலுக்கு இங்கே இருக்கு? இங்கே ஆரம்பத்துல இருந்து +2 வரைக்கும் இருக்கு. 1 to பால்வாடி to 1 +2 வரைக்கும் இருக்கு. +2 இருக்கு. அதுவும் போக இந்த மீனாட்சி கிருபையில் இங்கே வந்து எப்பவுமே செழிப்பு இருக்கும். இப்போ இந்த பள்ளி வந்து கோயில் ஏற்ற மாதிரி இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட 1925 to எப்ப பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து. சரி சரி சரி. 2025 நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடணும். மாரத்தான் வச்சோம். இப்ப இங்க இருக்க அத்தனை பேருமே அவங்க படிச்சவங்க. அப்படியா? எல்லாம் முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் 100 பேரும் அதுல படிச்சு வந்தவங்க. பெரிய பெருமை இல்லை. அதே மாதிரி அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி வந்து 1963 இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா படிச்சவங்க யாரும் முக்கியப்பட்ட எதுவும் அதிகாரியாவோ ஒரு அரசு துறையில பெரிய லெவலில் யாரும் இருக்காங்களா? இருக்கா, அரசியல்லையும் சரி, அரசு எந்திரமாவும் சரி, பெரிய பெரிய இதுல இருக்காங்க. ஆமா, இந்த ஸ்கூல் இப்ப நான் கேள்விப்பட்டேன். இது வந்து இந்த பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல் வந்து நூற்றாண்டு கடந்துருச்சாம். அப்படியா? ஆமா, அதான் 1925. சரி சரி. 1925 2025 ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. பெரிய பல பேரை உருவாக்கி இருக்கு இந்த பள்ளி. அந்த கிராமத்துல உள்ள இன்னைக்கு உயர் பதவிகள் அவங்க படிச்ச முறையில் 10 கிலோமீட்டர் ரவுண்டுக்கு ஹைஸ்கூல் இங்க இருந்து திருப்பத்தூருக்கு அடுத்து கோட்டையூருக்குள்ள இருந்து இந்த பகுதியில சூறக்கூடிய இடையில ஊருக்குள்ள இந்த பகுதி தெக்கூர்னு ஒண்ணு, அது பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. இதை தவிர்த்த ஊராமே முறையீர் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். இன்னைக்கு ரொம்ப பேர் உயர் பதவியில இருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க.
மக்களே, முறையூர் இப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். ரொம்ப சின்ன ஊர் தான். ரொம்ப வந்து இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையான ஊராகவும் இருக்குது. நல்லா இங்கே விசேஷமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அது நூற்றாண்டை கடந்த பள்ளிக்கூடம். மக்கள் பூரா சமத்துவமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஊர். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரே ரொம்ப பசுமையாக இருக்குது பாருங்கள். நல்லா தோட்டம் துறவாக வச்சு விவசாய பூமி நல்லா இருக்குது. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் முறையூரை சுற்றி பார்த்தீங்க. அழகிய கிராமம், சின்ன கிராமம், ரொம்ப அமைதியான கிராமம், ரொம்ப பசுமையான கிராமம். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் மக்களே.